இந்த டெரிவேஷன் பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல் காஸ் லா ஓடுது. ஸோ derive the expression of electric field intensity E. ஓகேங்களா? ஸோ சர்ஃபேஸ் ரோஎஸ் யூஸிங் காஸ் லா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ காஸ் லா யூஸ் பண்ணி கேட்பாங்க, கூலும்ஸ் லா யூஸ் பண்ணி கேட்பாங்க. கூலும்ஸ் லா யூஸ் பண்ணது யூனிட் 1ல் நம்ம டெஸ்ட் எழுதுனது. இது யூனிட் 1 டெஸ்ட் எழுதுனீங்களே அது கூலும்ஸ் லா, இது காஸ் லா. சரிங்களா? ஸோ காஸ் லா ஃபஸ்ட்டு டயக்ராம் எப்படி போடணும் அப்படின்னா, சேம் 3 கோஆர்டினேட் சிஸ்டம் வரைஞ்சிக்கோங்க. XY Z. ஸோ இதில் இங்கே வந்து நான் ஒரு சர்ஃபேஸ் எடுத்துக்கிறேன். ஒரு 3D சர்ஃபேஸ் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதில் ஒரு சின்ன ஏரியா நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே டாப் லைன் பாட்டம் லைன் நம்மளுக்கு D இருக்கும், சைடில் இருக்காது. ஓகே ஸோ இதுதான் காசியன் சர்ஃபேஸு. ஸோ இப்போ D அப்படின்றது DZ AZ. ஸோ அலாங் த Z ஆக்சிஸ், மேலேயும் கீழேயும் தான் இருக்குது. மேலேயும் கீழே அப்படின்னா அது Z ஆக்சிஸ். சரிங்களா? ஸோ கூலும் காஸ் லா என்னது? Q is equal to integral of D dot ds. அப்படிதானே? ஸோ Dன்றது DZ AZ ஆயிடுச்சு. ஓகே ஸோ Dன்றது DZ ஆயிடுச்சு. ஸோ இதை என்ன பண்ணுறாங்க, 3 இதாக எடுக்கிறாங்க. சைடுக்கு ஒன்று, டாப்புக்கு ஒன்று, பாட்டமுக்கு ஒன்று. இதுக்கெல்லாம் DZ போட்டுக்கோங்க. நாலுண்டே எழுதிக்கிறேன். ஸோ கூலும்ஸ் லா ஃபார்முலா, காஸ் லா ஃபார்முலா Q is equal to closed integral of D dot ds. ஸோ இப்போ நம்ம D வந்து பார்த்தீங்கன்னா DZ AZ. ஸோ அதை போட்டு DS போட்டுக்கோங்க. இப்போ நம்ம காஸ் லாவே 3 ரீஜியனுக்கு எழுதுகிறாங்க. ஸோ முதல்ல சைடுக்கு எழுதுகிறாங்க, அடுத்து டாப்புக்கு, பாட்டம். ஸோ இதில் இந்த சைடு பார்த்தீங்கன்னா 0 ஆகிடும். டாப் அண்ட் பாட்டம் மட்டும்தான் நமக்கு வரும். ஏன்னா Z ஆக்சிஸில் மட்டும்தான் நம்ம D இருக்குது. சரியா? ஸோ அப்போது Q அப்படின்றத இன்டெக்ரல் எழுதணும்னா OS DS அப்படின்னு எழுதுவாங்க. ஸோ அதை வந்து Qக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இன்டெக்ரல் ஆஃப் OS DS ஈக்குவல் டு க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் DZ AZ ஆஃப் DS ப்ளஸ் DZ AZ ஆஃப் DS. ஸோ எல்லா இன்டெக்ரலையும் நம்ம காமனாக வெளியே எடுத்து கேன்சல் பண்ணிடுறோம். இன்டெக்ரல் ஆஃப் DS வந்து என்னென்னா ஏரியா. அப்போ ROS A ஈக்குவல் டு DZ A ப்ளஸ் DZ A. ஓகேங்களா? ஸோ DZ A ப்ளஸ் DZ Aனா என்ன வரும்? 2DZ A. ஓகே ஸோ ஏரியா கேன்சல் ஆகிடும். இப்போ ROS அப்படின்றது டிவைடட் பை 2 போட்டால் அதுதான் DZ. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ அப்போ DZ is equal to ROS Aனா D எழுதணும்னா ROS by A AZ யூனிட் வெக்டார் போட்டுக்கோங்க. இதிலேருந்து E எப்படி எழுதுவீங்க? D is equal to epsilon E, மறந்துடவே கூடாது. சரியா? ஸோ அப்போது E is equal to D by epsilon. அப்போ ROS divided by epsilon A, இதுதான் E. V by Mன்றது யூனிட். ஓகே ஸோ அவ்வளோதான். இவ்வளோதான் டெரிவேஷன். ஸோ DZ AZ Dக்கு பதிலாக காஸ் லா ஃபார்முலா எழுதுங்க. 3 டிவிஷனாக பிரிக்கணும். சைடுக்கு 0 ஆயிரும், டாப்பு பாட்டம் வரும். Qக்கு பதிலாக ROS DS போட்டுறணும். ஸோ இன்டெக்ரல் ஆஃப் DS வந்து A. ஸோ 2 வந்துடும், ரெண்டையும் ப்ளஸ் பண்ணும்போது. ஸோ ROS by 2ன்னு வந்துச்சு. சாரிப்பா, அதெல்லாம் AA கேன்சல் ஆகிடுச்சு இல்லைங்களா? ஸோ ρs by 2 னா D, அதுவே ρs by epsilon 2 அப்படின்னா அது E.